வெல்கம் டு பேச்சுலர் தமிழ்நாடு. ரீசெண்டாக நான் ஒரு ஃபோரமில் ஜாயின் பண்ணேன். ஸோ கம்ப்ளீட்டாக இட் வாஸ் அ பிஸ்னஸ் ஃபோரம். ஸோ அங்கே ஜாயின் பண்ணும்போது நிறைய பிஸ்னஸ் பீப்புள் என்னால் வந்து கனெக்ட் பார்க்க முடிஞ்சுச்சு. ஸோ அவங்கக்கிட்ட வந்து என்ன நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க பிஸ்னஸில் வந்து எவ்வளோ பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஃபினான்ஷியல் இஷ்யூ ஆகட்டும், அந்த மந்த்லி அந்த இஎம்ஐஸ் அந்த பே பண்ணுற டைமில் அவங்க எடுக்கிற ஸ்ட்ரெஸ் ஆகட்டும். இப்போ ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டோன்னா அதை கண்டிப்பாக கரெக்டான டைமில் அந்த அந்த கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு நம்ம கொடுக்கணுன்றதாகட்டும். சில கஸ்டமர்ஸ் வந்து வந்து கரெக்டாக புரிஞ்சிக்காமல் அவங்க ரியாக்ட் பண்ணும்போது இதை எப்படி நம்ம வந்து அதை அந்த இடத்துல கோவமும் பட முடியாது, அவங்கள கன்வின்ஸும் பண்ண முடியாதுன்ற நிறைய அந்த கஷ்டத்தில் வந்து கஷ்டம்னு சொல்ல முடியாது, நிறைய போராட்டங்கள் வந்து பிஸ்னஸ் பீப்புள் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வந்து தெரிய வந்துச்சு. ஸோ நம்ம பேச்சுலர்னுடைய விஷயங்கள் வந்து இது வந்து ஹெல்ப் பண்ணும், எமோஷனலாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி நம்ம சொன்னதுக்கப்புறம் நிறைய பீப்புள் வந்து எடுத்துக்கிட்டாங்க, தெரப்பிஸ் நம்மக்கிட்ட எடுத்துக்கிட்டாங்க. ஸோ மோர் தென் 100 பீப்புள்ஸ் வந்து நம்மக்கிட்ட தெரப்பி பிஸ்னஸ் பீப்புள் வந்து தெரப்பி எடுத்திருக்காங்க. ஸோ இன் ஈச் ஒன் ஒவ்வொருத்தருமே வந்து இண்டிவிஜுவல் ப்ராப்ளம்ஸ் தான். இப்போ இவருக்கு வந்து ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ்னால் அவங்களுக்கு வந்து ஒர்க்கர்ஸ் கரெக்டாக ஒர்க் பண்ணாதனால வர்ற ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுறது ஸ்ட்ரெஸ். இன்னொருத்தவங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக அந்த சஸ்டெயின் ஆகிடுமான்ற பிரச்சனை. இன்னொருத்தவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, நான் பிஸ்னஸ் நல்லா பண்ணிட்டுருக்கேன், சூப்பராக போயிட்டுருக்கு, பட் என்னால் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஸோ அந்த பிஸ்னஸ் அண்ட் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் வந்து எனக்கு ப்ராப்ளம்ஸ் கொடுக்குது, இதனால் வீட்டில் கான்ஃப்ளிக்ஸ் வருதுன்ற மாதிரி சில விஷயங்கள். இன்னொருத்தவங்க வந்து நான் எல்லாமே நல்லா பண்ணிகிட்ருக்கேன், பட் வந்து ஒரு ஒரு ஃபோரமில் நின்று பேசணும் அப்படின்னா எனக்கு வந்து அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து வரமாட்டேங்க, ஒரு பயம் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க ஒருத்தவங்க. இன்னொருத்தவங்க வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், பட் வந்து யாராவது சொன்னால் என்னால் நோ சொல்ல முடியல. அவங்க எதாவது சொல்கிறாங்கன்னா எல்லாம் பிள்ளைப்பா என்னால் அது பண்ண முடியாதுன்ற மாதிரி என்னால் பேச முடியல. அந்தளவுக்கு அவங்க வந்துட்டு ரொம்ப அந்த அந்த மனப்பான்மையில் இருக்கிறவங்களா இருக்காங்க. though they are the business people, they are facing such problems. ஸோ அதுக்கு நம்ம ரெமிடிஸ் ஒவ்வொருத்தங்களையுமே வந்துட்டு ஒவ்வொரு கேஸையுமே வந்து கரெக்டாக நம்ம ஸ்டடி பண்ணி டயக்னோஸ் பண்ணி ரெமிடிஸ் கொடுக்க நிறைய பேருக்கு வந்து அந்த பயங்கள் வந்து போக ஆரம்பிச்சிச்சு. ஃபினான்ஷியல் பயமாகட்டும், இந்த ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து முடிக்கிறதுக்கான பயமாகட்டும் இருக்கட்டும், கோவங்களுக்காக நிறைய வந்திருக்காங்க. கோவத்தெல்லாம் வீட்டில் தான் போய் காட்டுவேன்னு சொல்லிட்டு ஸோ அவங்களுக்கான ஒரு விஷயமா அந்த அந்த கோவம் கம்மியாகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவிட்டி வந்து அவங்களுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நிறைய பேர் அந்த என்னோட ஃபீட்பேக்ஸில் டெஸ்டிமோனியல்ஸில் வந்து நீங்கள் பிஸ்னஸ் பீப்புள் ஃபீட்பேக்கில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பீப்புளாக இருந்து இந்த மாதிரி நிறைய ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ், ஆங்கர் இஷ்யூஸ், அப்புறம் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபீல் பண்ணுறீங்க, உங்களுக்கு எமோஷனல் சப்போர்ட் தேவைப்படுதுன்னா இங்கே தாராளமாக பேச்சுலர் தமிழ்நாடு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.